சுமந்து பல்லு பகலும் இணைந்து இந்த சுமக்க வைத்த தாயே என்ன தவிக்க விடலாமா என்ன தவிக்க விடலாமா என்ன தவிக்க விடலாமா என்ன தவிக்க விடலாம் பாசப்புறாவின்னிலே சுமக்காயே என்ன தவிக்க விடலாமா என்ன தவிக்க விடலாமா இவ்வளவு காலம் கழித்து உன்னை இந்த கோலத்தில் அண்ணா இந்த பாவி நான் பார்க்க வேண்டும். அரண்மனையிலே சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருப்பாய் என்று நினைத்தேனே. என்னன்னா இது கோலம் அண்ணா? செங்கோலை பிடித்து சிம்மாசனத்தில் அமர்ந்து இந்நாட்டை ஆள வேண்டி நீங்கள் இப்படி வருகின்றீர்கள் அண்ணா. என்னன்னா நடந்தது அரண்மனையில் அண்ணா? இந்த அண்ணனை பார்த்து மன்னித்தேன் அண்ணா என்று ஒரே ஒரு வார்த்தை சொல் தங்க. நான் உன்னை மன்னிக்க வேண்டுமா? அம்மம்மா, நீ என்ன தவறு செஞ்ச? உன்னை நான் மன்னிக்கிறது கண்ணா. தங்கா, நானே எனக்கு பகையா இந்த நாடகத்தில் நான் சிலையா உனக்கு தெரியா
எனது தாயகம், மௌனம் எனது தாய்மொழி, கலக்கம் எனது காவியம், நான் கண்ணீர் வரைந்த ஓவியம். பழக்கம் எனது தாயகம், மௌனம் எனது தாய்மொழி. பகலில் தோன்றும் நிலவே கண் பார்வைக்கு மறைந்த அழகே. பழக்கம் எனது தாயகம், மௌனம் எனது தாய்மொழி, கலக்கம் எனது காவியம், நான் கண்ணீர் வரைந்த ஓவியம். பழக்கம் எனது தாயகம், மௌனம் எனது தாய்மொழி. அரண்மனையிலே என்ன நடந்தது சொன்னால் தானே எனக்கும் தெரியும் அண்ணா. எதையுமே சொல்லாமல் இப்படி அழுது கொண்டிருக்கின்றது. என்ன நடந்தது? தங்கா, ஒரு தவறும் செய்யாதவள், ஒரு பாவம் அறியாதவள் நீ. ஆனால் அண்ணனுடைய வார்த்தை கேட்டு உன்னுடைய நடத்தையிலே சந்தேகப்பட்டு இந்த பாவி என்னுடைய கரத்தாலே உன்னை அடித்து நாடு கடத்தினேன் தங்கா. ஆனால் இப்போது நானும் செய்யாத தவறுக்காக என் மீது வீண்பழியை சுமத்தி என்னையும் அடியடி என்று அடித்து நாடு கடத்தி விட்டார்கள் தங்கா. நாடு கடத்தி விட்டார்கள். அப்பொழுதே உரைத்தேனே, என் வார்த்தையை கேளுங்கள் அண்ணா, அவர்கள் வார்த்தையை கேட்க வேண்டாம் அண்ணா என்று உரைத்தேனே. இப்பொழுது உனக்கும் எனக்கு நேர்ந்த கதி வந்து விட்டது அண்ணா. தங்கா, அண்ணன் நான் என் மீது சந்தேகப்பட்டு நாட்டை விட்டு போடா என்று உரைத்தார். அப்பொழுது இந்த பாவி நான் இறந்து போயிருப்பேன். அரண்மனையிலே சொல்றீங்க. இது நாள் வரையிலும் எதற்காக நான் உயிரோடு இருக்கிறேன் தெரியுமா தங்கா? உன்னுடைய திருமுகத்தை பார்ப்பேனோ பார்க்காமல் இந்த பாவி என்னுடைய உயிரையே விட்டு விடுவேனோ என்று நினைத்தேன் தங்கா. அன்று முதல் இன்று வரை இந்த கானகத்தில் அழுது கொண்டு நான் தங்கா தேடிக்கொண்டு வருகிறேன். எப்படியோ ஒன்று உன்னுடைய திருமுகத்தை நான் பார்த்து விட்டேன் தங்கா. இதற்கொண்டு நான் இறக்கப் போவதே கிடையாது. என் தங்கமான தங்கச்சியே, உனக்காகவே இந்த பாயவை உயிர் வாழ்ந்து என்னுடைய காலத்தையே கழித்து விடலாம் என்று நினைக்கிறேன் தங்கா, நினைக்கிறேன். அண்ணா இத பாருங்கண்ணா, இந்த கானகத்திலே நாம் இருவரும் இந்த இடத்தில் இருக்க வேண்டாம் அண்ணா. அந்தி சாய்ந்து விட்டது. ஆகையாலே அதை பார்த்தாயா வெகு தொலைவில் ஒரு அம்மனுடைய ஆலயம். ஆமா, அந்த ஆலயத்தில் இன்று ஓரிரவு தங்கிவிட்டு பொழுது விடுந்தவுடனே சென்று விடலாம் அண்ணா. அப்படியா? புறப்பட்டு வா. ஆலயத்தின் அருகாமையில் வந்து விட்டோம். உள்ளே செல்லலாம். போகலாமா? என்னம்மா இது? யாரென்றே தெரியவில்லை அண்ணா. அண்ணா, இந்த ஆலயத்தின் வாயிற்படியிலே யாரோ ஒரு அழகாக கோலமிட்டு வைத்திருக்கிறார்கள். இந்த கோலத்தை மிதித்து விட்டு சென்றால் இந்த கோலம் போட்டு மனசு எவ்வளவு ஒரு கஷ்டப்படும். ஆமாம்மா, இந்த கோலத்தை மிதிக்காம போயிடலாம் அண்ணா. வாங்க, தாண்டி போலாமா? வாமா. நீங்க இருவரை யாருமா? அம்மா, நாங்க இருவருமே இதே நாட்டை சேர்ந்தவங்க தான். சாதாரண ஏழ்மை குடிசையில பிறந்தவங்க. என்னுடைய பேர் வந்து தேன்மொழி. அவங்க பேரு என்னுடைய பெயரும் வான்பிடிங்க. அப்படியா? ஆமாம்மா. எங்க இருவரும் வழிமுறைக்கு காரணம் அம்மா, அடுத்த இந்த அம்மனாலயத்துக்கு வந்து சுத்தம் செய்து தீபதுபாரணை செய்து விட்டு கோலமிடுது எங்களுடைய வழக்கம் அம்மா. அப்படி இருக்கும் பொழுது இன்றைய தினம் வந்தோம், சுத்தம் செய்து கோலமும் போட்டாச்சு. இருந்தாலும் என் மனசுல ஒரு வருத்தம்மா. என்னம்மா? அம்மா, வரும் பக்தர்களும் இந்த கோலத்தை நிறுத்திட்டு போறாங்க. ஆகையினாலே என் மனசுல ஒரு நிபந்தனை வச்சம்மா. என்னவென்று? வரும் பக்தர்களை எந்த ஒரு ஆடவர் இந்த கோலத்தை மிரிக்காம போறாங்களோ அந்த ஆடவரையும் நான் மனதார திருமணம் செய்யணும்னு ஆசைப்பட்டம்மா. அம்மா, அம்மா, என்னம்மா இது விபரீதமான ஆசை உங்களுக்கு? ஆமாம்மா. அம்மா, என்ன? அப்படி என்றால் அந்த கோலத்தை மிதிக்காம போனது என்னுடைய அண்ணனும் நானும் தான். உன்னுடைய அண்ணனை நான் மனதார திருமணம் செய்ய ஆசைப்படுறேன். என்னம்மா சொல்றீங்க? நீங்க என்ன நினைக்கிறீங்க? அம்மா, நீங்க யாருன்னே எங்களுக்கு தெரியல. அப்படி இருக்கும் திடீரென்று
என் அண்ணனை திருமணம் செஞ்சுக்க ஆசைப்படுறேன்னு சொல்றீங்க. எனக்கு ஆசைதான், இருந்தாலும் என் அண்ணன் என்ன சொல்லுவாரோ? நீங்க தாமா சம்மதம் கேட்டு வரணும். ஆகட்டுமா, அப்படியே என்ன நம்பிட்டீங்கல்ல? கண்டிப்பாமா. நிச்சயமா என் அண்ணன் கிட்ட போயிட்டு நான் நல்ல உங்களை தாமா நான் மழை போல நம்புறேன். அப்படியே சொல்லு. நம்பிதான் வெய் மடக்கணே, பா ஒரு பக்கம் பழி ஒரு பக்கமா ஆகட்டும். நம்பிதான் வெய் மடக்கணே. அண்ணா பாருங்க, அண்ணா சொல்லுமா. இந்த கோலத்தை மிதிக்காம போனோம்லவா? ஆமா. இந்த கோலம் போட்டவங்க என்ன சொல்றாங்க? நம்மள வழிமறிச்சாங்களே அண்ணா. என்னவா? இந்த கோலத்தை யாரும் மிதிக்காமல் போய்கிறார்களோ அவரையே மனமுடிக்க வேண்டும் என்று அமிர்தத்துல பிரார்த்தனை அண்ணா. அதனால இந்த கோலத்தை மிதிக்காம போனது நீங்க தானே? ஆமா. ஆகையால அண்ணா, என்னம்மா அந்த பெண்ணு உங்களை திருமணம் செஞ்சுக்க போறாங்களா அண்ணா? நான் விளையாடுறியாமா? நீ திருமணம் செய்ய போறாங்களா? தங்க கோலத்து மிதிக்கா போனதால திருமணமா? நாம் யாருமா? அரண்மனையிலே பிறந்தவர்கள், விதிவாசத்தால் இந்த கானகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படியே உன்னுடைய ஆசைக்கு நீங்க நான் திருமணம் செய்துக்கிட்டா அவங்கள வைத்து நம்ம எப்படி காப்பாற்ற முடியும்? எனக்கு திருமணம் வேண்டாம், இந்த கோவில் வேண்டாம், வா என்ன போலாம். சின்னஞ்சிறு வயதிலே இருந்து நான் சொன்ன வார்த்தை ஒரு வார்த்தை கூட அப்படியாம்மா? உன்னுடைய விருப்பம் எதுவோ இல்ல, அண்ணன் விருப்பமா ஆகட்டுமா? திருமணம் தானே செய்யணும். நல்லா சரி, எப்படியோ ஒன்று உன்னுடைய ஆசைக்கு நீங்க திருமணம் முடிந்து விட்டது. மா அதிகமா பசிக்குது எனக்கு. வாங்க என்னுடைய குடிசைக்கு போறேன். எங்க போவாங்க? கல்யாணம் எடுப்பிருக்கேன் முதல்ல இருக்குதான். மாமா ரொம்ப பசிக்குது சொல்றாரு, போய் பால் குடிச்சு. ஏடி மாமாக்கு பசிக்குதுன்னு சொல்றாருல்ல? ஆமா. குடிச்சு கூட்டிட்டு போயிட்டு மாமாக்கு வாய்க்கு ருசி ஆக்கி போடு. கண்டிப்பா. அத பார்த்தாயா மூளைக்கு காட்டு. அப்படியா? மூளைக்கு காட்டுக்கு சென்று நான் மூளைக்கு எடுத்துட்டு வெகு சீக்கிரமா நான் குடிசைக்கு வரேன். நீங்க பார்த்து பத்திரமா போங்க. உசாரடி பண்ணு.